தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சேது சுப்பிரமணியபுரம் பகுதியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் மற்றும் ஆட்டோ நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐகோட் வழங்க கேட்கலாம். ஐகோட், எந்த பகுதியில் இந்த விபத்தானது ஏற்பட்டது? மேலும் காயமடைந்த மாணவர்களுடைய தற்போதைய நிலைமை என்ன? அது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சிவராணி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆத்தூர் பகுதியிலிருந்து தனியார் மற்றும் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் ஏற்றி சென்ற பள்ளி வாகனம் மற்றும் தனியார் வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவ சிறுமிகள் காயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குறும்பூர் சேது சுப்பிரமணியபுரம் பகுதியில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. திருச்செந்தூர் அருகில் உள்ள ஏரல் லூக்ஸ் பிரைமரி தனியார் பள்ளி பேருந்து பள்ளி மாணவர்கள் ஏற்றுவதற்காக அந்த பகுதியில் உள்ள புறையூர் பகுதியில் உள்ள சிறிய மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆத்தூர் நோக்கி வந்துள்ளது. அதே நேரத்தில் புறையூர் பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு பள்ளி சார்பில் தனியார் பள்ளி வாகனமானது ஆட்டோ சீட்டாட்டோ மேஜிக் டாடா ஏசி வாகனம் சொல்லக்கூடிய அந்த சீட்டாட்டோ ஆத்தூர் பகுதியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு புறையூர் நோக்கி சென்றிருக்கிறது. அந்த இரண்டு வாகனங்களும் சேது சுப்பிரமணியபுரம் பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு ஆகியுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 10 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவ சிறுமிகள் 7 வயது உடைய மாணவ சிறுமிகள் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். அதில் 2 மாணவர்களுக்கு கால் முறிவானது ஏற்பட்டிருக்கிறது. மணத்தி பகுதியைச் சேர்ந்த திவாகரன் என்ற 10 வயது சிறுவன் கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மணத்தி பகுதியைச் சேர்ந்த எழிலரசன் என்ற 7 வயது மாணவனுக்கு காலில் முறிவு ஏற்பட்டு உள்ளது. மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுமதி என்ற 7 வயது சிறுமிக்கு தலையில் பலத்த காயம் அடைந்திருக்கிறது. இந்த மூவரையும் அந்த பகுதி வழியாக வந்தவர்கள் மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் மிக கவனமுடன் வர வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பள்ளி பேருந்துகள் அவ்வப்போது மோதி விபத்துக்குள்ளானது ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த தொடர்கதையாகி வரக்கூடிய ஒரு நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியிலும் ஒரு பள்ளி பேருந்தானது விபத்துக்குள்ளாயிருக்கு. இதில் 10 வயதுக்குள்ளவுடைய மாணவர்கள் சிறிய குழந்தைகள் பள்ளி சிறுமிகள் காயமடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி பேருந்துகள் பொதுவாகவே பள்ளி பேருந்துகளை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அதிவேகமாக பள்ளி பேருந்து வாகனங்களை இயக்கி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது அவ்வப்போது எழுந்து வருகிறது. எனவே அரசும் மாவட்ட நிர்வாகமும் பள்ளிக்கல்வித்துறையும் தனியார் மற்றும் பள்ளி பேருந்துகளுக்கு செல்லக்கூடிய ஓட்டுநர்களுக்கு மிகுந்த ஒரு கட்டுப்பாடு என்பதை விதிக்க வேண்டும் என்பதும் பெற்றோர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் திருச்செந்தூர் பகுதியில் பள்ளி வாகனங்கள் 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சிறுமிகள் பள்ளி மாணவ சிறுமிகள் காயமடைந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பது மிகுந்த வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவராணி, பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் மற்றும் ஆட்டோ நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஹைகோர்ட்.